எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் வீணான ஒரு சிந்தனையை சிந்திச்சுக்கிட்டு எல்லார்ட்டையும் வம்பிழுத்துக்கிட்டே அலைவான். அவனாக ஒன்று நினச்சிக்குவான், அவனே வம்பிழுப்பான். இது மாதிரி நடந்துருச்சு, அப்படி நடந்துருச்சு, நீ இப்படி பண்ணிட்ட, அப்படி பண்ணிட்டேன்னு. எல்லாரும் பார்த்தாங்க, இது ஒன்றும் சரிப்படுற மாதிரி தெரில. சரி, ஒரு மனநல மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே கூட்டிகிட்டு போனால் அவர், இப்போ தம்பி, இப்போ என்ன தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், சார், நான் ஒரு குதிரையை முழுங்கிட்டேன், அந்த குதிரை இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படியா? ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டாங்க இல்லையா? அப்படியா, சரிப்பா, நான் அந்த குதிரையை உனக்கு எடுத்துட்றேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு இவரும் என்ன பண்ணார், மயக்க மருந்து கொடுத்து கொஞ்சம் நேரம் படுக்க வச்சுட்டு ஒரு வாடகைக்கு ஒரு குதிரையை வாங்கிட்டு வெளியில் கட்டி வச்சுட்டாரு. கட்டி வச்சுட்டு இவன் மயக்கம் தெளிஞ்ச உடனே எழுப்பி சொல்கிறாரு, பாரு, வெளியே வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். என்ன டாக்டருங்க, வா, உனக்கு ஒரு அதிசயத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அங்கே வெளியே கட்டியிருக்க குதிரை இருக்குது பார்த்தீங்களா, அதை காட்டி, இந்த பாரு, இதுதான் உன் வயிற்றுக்குள்ளே இருந்த குதிரை, உன் வயிற்றுக்குள்ளேருந்து நான் எடுத்து வெளியே கட்டி போட்டுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனேயே இவன் பயந்துக்கிட்டு அலறி அடிச்சுக்கிட்டு, ஐயோ டாக்டர், நீங்கள் என்ன வேலை பண்ணியிருக்கிறீங்க? நான் முழுங்கினது வெள்ளை குதிரை, நீங்கள் கட்டி வச்சிருக்கிறது கருப்பு குதிரை. ஐயோ, இப்போ இத்தனை நாள் என் வயிற்றுக்குள்ளே 2 குதிரை ஓடிக்கிட்டு இருந்துச்சா அப்படின்னு சொல்லி, எப்படியாவது அந்த வெள்ளை குதிரை எடுக்க ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் டாக்டரோட மனநிலை என்ன இருக்கும் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். இப்படி தான் நம்மள 99% பேர் இப்படி தான் இருக்கிறோம். பாருங்க, குதிரையே இருக்குதுன்னு எடுத்துட்டேன்னாரு, ஆனால் நான் முழுங்கினது வெள்ளை குதிரை, நீங்கள் கட்டியிருக்கிறது கருப்பு குதிரை, அப்போ 2 குதிரை இருக்கு. இப்படிப்பட்ட மனவியாதி உள்ளவங்க கிட்டலாம் நம்ம கண்டிப்பாக, நம்ம 99% பேர் அப்படி தான் இருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ அதை விட்டு வெளியே வந்துடணும். இப்பயும் அப்படிப்பட்ட மனநிலையில் தான் நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா இந்த மாதிரி மனத்திலேயே நம்ம ஒரு கற்பனை கோட்டை கட்டுறோம் பார்த்தீங்களா, அது எல்லாருக்குமே உண்டு. அதை ஒரு அளவுக்கு தான் நம்ம வச்சுருக்கணுமே தவிர அளவுக்கு மிஞ்சி நம்ம வச்சுருக்கக்கூடாது. அப்படி தான் இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, தானாக ஒரு கோட்டையை கட்டிக்கிறாங்க. அந்த கோட்டை எப்படியும் ஜெயிக்கும், அந்த கோட்டை எப்படியும் நம்ம செஞ்சிடலாம், பிடிச்சிடலான்ட்டு. ஆனால் அதுக்கு ஒரு விவேகமும் கொஞ்சம் வேணும் அப்படிங்கிறத மறந்துடுறோம். அதனால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா இந்த மாதிரி கற்பனைகளை, அதாவது நல்ல விதமான கற்பனைகளை வளர்த்துக்கணுமே தவிர கெட்ட விதமான கற்பனைகளை நம்ம வளர்த்துக்கிட்டு இவன் மாதிரி, ஐயோ நான் குதிரையை முழுங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தொந்தரவு தர மாதிரி நம்ம எதையாவது ஒன்று நினச்சிக்கிட்டு எதையாவது ஒன்று இருக்கிறவங்களுக்கு தொந்தரவு பண்ணாமல் இருந்தோம்னாவே நமக்கு வாழ்க்கையில் முன்னேறிடலாம், நம்ம சந்தோஷமாகவும் இருக்கலாம். அதனால் நம்மளும் நம்மளை சார்ந்தவர்களையும் சந்தோஷமாக வச்சு நம்ம வாழ்க்கையில் முன்னேற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.